நண்பர்களே, நம்ம தினமும் பாபர் முகலாயர்ஸில் பார்த்துட்ருக்கோம். நேற்று பாபர் அவருடைய எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு சேனல் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 3 கொஸ்டின் இருக்க மாதிரி அவர் தொடர்ச்சி நான் முகல்ஸ் போட்டுட்ருக்கேன். பார்த்து பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து எப்படி அதை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம நேற்று விட்டது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க என்னோடய சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக மட்டும் தான் போடுவேன் நண்பர்களே. பாருங்கள், பாபர் 11 வயதில் சாமர்கண்டை ஆண்டிருப்பார். அது எங்கே இருக்குன்னா உஸ்பெகிஸ்தான், ஓகேங்களா. அங்கே எதிரிகள் சூழ்ச்சியால் அவர் அங்கே ஆளுமை செய்ய முடியாமல் அவர் எங்கே வந்திருப்பாருன்னா தென்கிழக்கு இந்தியாவில் ஆட்சி பண்ணணும் ஆசைப்பட்டிருப்பார். அவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்? தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர் நண்பர்களே. தைமூர் அப்படி யாருன்னா பஞ்சாப் ஆண்டவர் தான் தைமூர், ஓகேங்களா. அதனால் இவருக்கு பஞ்சாப் ஆளணும் ஆசைப்படுவார். அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவில் அரசு சூழல் அவருடைய துணிச்சலான அடைக்காலும் காபூல், கஜ்னி ஆகியவற்றை கைப்பற்றி பாபர் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்தியிருப்பார் நண்பர்களே. ஃபஸ்ட்டு அவர் தென்னிந்தியாவில் எங்கெங்கன்னா காபூலும் கஜ்னியும் கைப்பற்றி அங்கே சிறிய அரசாக ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு அவர் இந்தியா கால் பதிக்க முக்கியமான இடமா இருந்தது காபூல், கஜ்னி. அது எங்கே இருக்குன்னா சிந்து நதியை பக்கத்தில் இருக்கு நண்பர்களே.